வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஹண்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா BS4 கிளாசிக் 350, BS6 கிளாசிக் 350, ரீபான் இருக்குது, பல யூஜி இன்ஜின் இருக்குது, லேட்டஸ்ட் ஜே சீரிஸ் இன்ஜின் இருக்குது, 500cc இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்டெல்த் ஃப்ளாக்லேயே பார்த்தீங்கன்னா ஓல்டு இருக்குது, லேட்டஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குரோம் ரெட் வண்டி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் மீட்டேர், சூப்பர்னோவா இந்த மாதிரி வண்டி இருக்குது. கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 10 வண்டி நெருங்கி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னோம்னா ராயல் என்ஃபீல்டு வண்டி இருக்குது. இப்போ ஒன்றா எல்லா வண்டியும் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா கிளாசிக்கில், அதாவது ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350. இந்த வரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட்டு. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 8000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இருக்காது வண்டி. நீங்களே பாருங்களாக்க மேனிலாம் அப்படியே அழகாக இருக்கும் வண்டி, சூப்பராக இருக்குது. TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன், ஒயிட் கலரு வண்டி, சூப்பராக இருக்குது வண்டி. எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வண்டி. எல்லாமே பக்கா கண்டிஷன், டயர் கியர் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும் வண்டி. அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019 லாஸ்ட்டு வண்டி, கன்மெட்டல் கிரே கலரு, TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் மொத்தமே பார்த்தீங்கன்னா இது 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. நீங்களே பாருங்கள், டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக பஞ்சாபி ஷார்ட் பால் சைலன்சர் போட்டிருக்காங்க, சிங்கிள் ராட் பம்பர் மாட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டி, எதுவும் குறை சொல்கிறோம் இல்லை. வண்டி நீட்டாக இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, அருமையாக இருக்குது வண்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தோமா என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னு சொன்னோம்னா ராயல் என்ஃபீல்டில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஜே சீரிஸ், அதாவது ரீபான் இன்ஜினில் வரக்கூடிய ஸ்டெல்த் ஃப்ளாக் தான் இந்த வண்டி. பார்த்தீங்களாக்க ஒரு என்ன சொல்லுதுன்னு கேட்டோம்னா மொத்தமே ஒரு 2 மாதம் வண்டி, TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. மொத்தமே கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் ஓடி இருக்கும் வண்டியோட கிலோமீட்டரு. காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்களா வாங்கின கஸ்டமர் பார்த்தீங்களா மொத்தமே 537 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்களா வண்டி வாங்கியிருக்காரு. வண்டி வாங்கிட்டு பார்த்தீங்களாக்கா அவருக்கு இந்த வண்டி கொஞ்சம் பிடிக்காம என்னன்னு கேட்டோம்னா கரிலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வண்டி 450 போட்டிருக்காங்க. அந்த வண்டியை பார்த்தோன்னே அது பிடிச்சி போச்சு, இது பிடிக்காம போச்சு. அதனால் இதை கொடுத்துட்டு கரிலா 450 எடுத்துட்டாரு கஸ்டமர். மொத்தமே பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் ஆகுது. இன்னும் நேற்று கொண்டு வந்தாங்க, சர்வீஸ் கூட பண்ணல, அப்படியே தான் இருக்கு வண்டி. நீட்டாக இருக்கு வண்டி, ஆனால் சூப்பராக இருக்கு வண்டி. புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளான வண்டி. இந்த ஸ்டெல்த் பிளாக் தெளிவாக இருக்குது. அதுக்கடுத்தா பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்டெல்த் பிளாக் இந்த வண்டி. டேங்க் டோர் எல்லாமே இப்போ டேங்கை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். டேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா கன்மெட்டல் கிரே கலரில் இருக்கும். வண்டி சூப்பராக இருக்குது வண்டி, நீங்களே பாருங்கள். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே ஃபுல்லாக பாடி ஒர்க்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீட்டாக பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த வண்டி நீட்டாக இருக்குது, இதில் தெளிவாக இருக்குது வண்டியில். சும்மா நம்ம என்ன சொல்லுதுன்னு கேட்டோம்னா கதை ஒரிஜினாலிட்டியே தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பண்ணல, சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் எல்லாம் கஸ்டமர் ஆல்ட்ரேஷன் சைலன்ஸ் தான் போட்டிருந்தாரு. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா 2 ரூட்ஸ் ஆரல் மாட்டிருக்காங்க. அப்புறம் சிங்கிள் ராட் பம்பர் போட்டிருக்காரு. எல்லாமே தெளிவாக இருக்குது. இதுவும் TN60 நம்பர் தான், தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பாருங்கள், இது வந்து 19 லாஸ்ட் 20 அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் வரும் வண்டி. சூப்பராக இருக்கும் வண்டி, எதுவும் குறைய கிடையாது வண்டி. இதுவும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் 500cc, அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிளாசிக் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 500cc வாங்கிக்கலாம். நான் நார்மல் இன்னைக்கு கிளாசிக் பார்த்தீங்களா சொப்ப கரையத்துக்கு எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு 1,40,000 வரும். 2018 மாடல் நல்ல வண்டி வாங்குறா இருந்துச்சுன்னா. இதே இந்த கிளாசிக் 500 இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாம். இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலையை பார்த்தீங்கன்னா மொத்தமே 1,05,000 தான் எதிர்பார்க்குறோம். வாங்க, இதில் இன்னுமே குறைச்சு தரோம். வண்டி தெளிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மொத்தம் 39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி, நல்லா இருக்குது வண்டி. 2018 மாடலு இந்த கிளாசிக் 500 வண்டி. அதுக்கடுத்தாக பார்க்க போகிறது பார்த்தீங்களாக்கா ஸ்டெல்த் பிளாக்ல 2020 மாடலு. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கா ஓல்டு டைப் இன்ஜின், யூசி இன்ஜின் வரக்கூடிய ஓல்டு டைப் ஸ்டெல்த் பிளாக். மொத்தமே இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 5,700 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள், நீங்களே சூப்பராக இருக்கும். எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது வண்டி, தெளிவாக இருக்கும். நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிற கஸ்டமர். கம்பெனி டயர் அப்படியே இருக்குது வண்டி, எதுவும் குறையில வண்டியில். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த லேபிள் ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க, அதை கிளிக்காம விட்டாங்க. அந்த லேபிள் அது மட்டும் ஒட்டி இருக்குது. மற்றபடிலாம் வண்டி சூப்பராக இருக்குது. இதுலேயுமே பிளாக் கலர் ஷார்ட் பாட்டில் பஞ்சாபி சைலன்சர் போட்டிருக்காங்க. என்ன சொல்லுது, பட்டர்ஃப்ளை கயிறு சுத்தம் பம்பர் மாட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது வண்டி இந்த வண்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்களாக்கும் இது ஒரு ஹண்டர் 350 தான், மிட் வேரியன்ட்டு, சூப்பராக இருக்குது. இது மொத்தமே பார்த்தீங்களா ஒரு 6,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்கு வண்டி. டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுவுமே அருமையாக இருக்குது வண்டி, நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். சரின்னு அருமையான வண்டி இது. அதுக்கு அடுத்தது பார்த்தோமா என்னன்னு கேட்டோம்னு சொன்னோம்னா 2022 மாடலு சூப்பர்னோவா, மீட்டியர் 350 சூப்பர்னோவா. இந்த வண்டி பார்த்தீங்களா மதுரை நம்பரு, TN64X. டயர் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், கம்பெனிலேருந்து வந்து டயர் ஓடி இருக்கு. 2வது டயர் மாட்டியிருக்காங்க. காட்டுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். மீட்டரில் 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு கரெக்டாக, அவ்வளோதான்.
கம்பெனி டயர் 2 டயரும் போக என்ன சொல்லுது லேட்டஸ்ட் புது டயர் போட்டாச்சு. புது டயர் நம்ம என்ன சொன்னோம்னா மாற்றி கம்பெனி டயர் மாதிரி புது டயர் வாங்கி போட்டாச்சு. மதுரை நம்பரு சூப்பர் நோவா நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி மேனி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் குறை சொல்கிறவங்க இல்லை. இதே டாப் மாடல் சொல்ல போனோமா சூப்பர் நோவா. அதுக்கு அடுத்து பார்த்தோம் என்னன்னு சொன்னோம்னா குரோம் ரேட்டு கிளாசிக்கில் பார்த்தீங்களா இதுதான் வந்து என்றைக்குமே வந்து டாப் மாடலு இந்த வண்டி. இது டிஎன்ஆ 94 பழனி நம்பரு. வண்டி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. 2 டயருமே கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் நெருக்கி ஓடி இருக்கு. வண்டி மேனி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வண்டி பார்த்தோம்னா நம்ம அதை தெரியல அளவுக்கு அவ்வளோ பழையன்னு இருக்குது. வண்டி சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. சொல்லப்போனால் இதுதான் வந்து கிளாசிக்கில் வந்து 350 வந்து டாப் மாடலு குரோம் ரேட்டு இருக்கிறதே காட்லி இந்த வண்டி தான். ஹெட்லைட்டு, டேஞ்சர் லைட்டு, கிரில், இண்டிகேட்டர் கிரில் எல்லாம் மாட்டியிருக்காங்க. கயர் சுத்தின பம்பர் மாட்டியிருக்காரு. ரூட்ஸ் ஆரன் மாட்டியிருக்காரு. கஸ்டமரு பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எல்லாமே நீட்டாக இருக்குது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி. எந்த குறையும் இல்லை. லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்களா இதுவும் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னோம்னா ஒரு ஹண்டர் தான். இது வந்து டாப் மாடல் ஹண்டர் 12 டோன் கலரில் வரும். வின்செல்ட் கிளாஸில் வரும். இந்த வைசர் கிளாஸில் வரும். வண்டி இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் போட்டிருப்பாங்க. பெருசாக மேஜர் வித்தியாசம் வராது. நார்மல் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். வண்டி இதுவுமே நல்லா அருமையாக இருக்கும். வண்டி இது மொத்தமே 4500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. நாங்கள் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் நாங்களே வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். வண்டியில் எது நீங்கள் வாங்கிட்டு எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. எல்லாமே இன்ஜின் ஆயில் முதல் கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நாங்கள் எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்களா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. லோக்கலில் இருக்கவங்க எங்கள் லோன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு. வெளியிலேருந்து வர்றவங்க முடிஞ்ச வரைக்கும் கேஸ் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொண்டு வருவோம். வெளியிலேருந்து வரவங்க ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வாங்க. பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கொடுக்க மாட்டோம். இந்த வண்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா மோட்டார்ஸில் வண்டி வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.